கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற நிகழ்ச்சியில் இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். சக்கராசனம் உடம்பை வில்லு மாதிரி வளைக்கிறது. இந்த உடம்பை வளைக்க வளைக்க நம்மளோட இரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும். பின்வளைவு ஆசனம், முன்வளைவு ஆசனம், இந்த மாதிரி ஆசனங்கள்லேயே நிறைய நிலைகள் இருக்குது. இப்போது நம்ம எல்லாத்துக்குமே இந்த செஸ்ட் லெவல்லையே நம்ம எல்லாத்தையுமே வச்சுருக்கோம். இப்போ உட்காந்து சாப்பிட்றது, எழுதுறது, கீழே உட்காரதுக்கு நம்ம சான்ஸே கொடுக்கறதில்ல. ஏன் நம்ம கீழே உட்காரணும்? கீழே உட்காரும் போது கூட நம்ம ஏதாவது விரித்து உட்காரணும். அதாவது கீழே உட்காரும் போது நம்மளோட ஆசன வாயு கீழே இருக்கும். நம்மளோட எனர்ஜி முக்கால்வாசி வேஸ்ட் ஆகுறது, ரொம்ப வேஸ்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆசன வாயுவும் நம்மளோட செக்ஸ் ஆர்கன்ஸ் வழியாகவும் தான் நம்ம எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த வேஸ்ட் ஆகிற எனர்ஜியை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்றோம். கீழே உட்கார உட்கார உங்களோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். எத்தனை பேர் நம்ம இன்றைக்கி கீழே உட்காரோம், எத்தனை பேர் கீழே படுக்கிறோம், கீழே உட்கார்ந்த உடனே எத்தனை பேரால் கையை ஊனாமல் எழுந்துக்க முடியுது. இன்னைக்கு சின்ன பசங்களுக்கே அந்த உடம்புல அந்த ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சு. கீழே பாயை விரித்து நம்ம படுக்கிறதே பெரிய ஆரோக்கிய விதி. அதை யாருமே இப்போ ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அந்த பெட்டிலேருந்து வேறு நம்ம கம்ஃபர்ட்டுக்கு வேறு இடத்துக்கு போனால் நமக்கு அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா சிலருக்குலாம் தூக்கமே வரமாட்டேங்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம தலகாணிலேருந்து நம்ம பெட்டிலேருந்து எல்லாத்தையும் நிறைய பேர் தூக்கிட்டே போவாங்க எங்கே போனாலும். ஏன்னா அதில் படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும், அது அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு. ஸோ இந்த முதுகெலும்பு தான் நம்மளோட ஒரு சோம்பேறித்தனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த முதுகெலும்பை எப்போவுமே சோம்பேறித்தனமாக விடக்கூடாது. நிறைய பேரை பாருங்கள், இந்த ஷோல்டர் இப்படி தான் இருக்கும். இந்த ஷோல்டர் அப்படி ஓப்பனாகவே இருக்காது. ஏன்னா அந்த சோஃபாவில் உட்காந்து உட்காந்து அந்த முதுகெலும்பை அப்படியே வளைச்சிருவாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா பெருசாக அப்படியே அந்த ஒட்டகம் மாதிரி ஒரு பெரிய கர்வ் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. எங்கள் சென்டருக்கு வரும்போது தான் நான் பார்த்தா நிறைய பேருக்கு அந்த மாதிரி முதுகெலும்பு வளைஞ்சி இருக்கிறதே நான் சொல்லுவேன், இல்லைங்க அவங்க முதுகெலும்பு லேசாக வளைஞ்சிருக்கு அப்படின்னே நான் சொல்லுவேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரெக்ட் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுக்கு அந்த இடத்துல வலி வர்றதே தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி சக்கராசனம். அதில் ஒரு சின்ன வேரியேஷனை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த முதுகெலும்பை ஃபஸ்ட்டு வளைக்கிறதுக்கு இது சக்கராசனம். கொஞ்சம் கஷ்டமான ஆசனம் தான். ஆனால் ஒரு 40 வயசு வரைக்கும் இருக்க லேடிஸ் இதை பண்ணலாம். ஏன்னா அவங்க வெயிட் எவ்வளோ இருக்காங்க, பிருஷ்டபாகம் எவ்வளோ வெயிட் இருக்குது, இதெல்லாம் தூக்கி பார்க்கணும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கைக்கும் காலுக்கும் ஈவனாக ப்ரெஷர் கொடுத்து உடம்பை மேலே தூக்கணும். தூக்குங்க. நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். வாயை திறந்து மூச்சை விட்ட நிலையில். முதுகெலும்பை நம்ம கம்ப்ளீட்டாக பேக்வர்ட் பெண்டிங்கில் வளைச்சிடுறோம். மெதுவாக காலை மடக்கி இறக்கிடணும். நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ 2 காலையும் மடக்கி வயிறோடு சேர்த்து பிடிக்கணும். பிடிங்க. சக்கராசனத்துக்கு பண்ணின ரிவர்ஸ் போஸ். வயிறோடு சேர்த்து பிடிங்க. மேலே மேலே. இது ஒரு முன் வளைவு ஆசனம். பேக்கை இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங். பேசிக்காக முதுகெலும்பை நம்ம இந்த அளவுக்காவது வளைக்கணும். நம்ம தூக்க முடியல, அது ஒரு ரீசன். நம்ம இந்த அளவுக்காவது முதுகெலும்பை வளைச்சா மட்டும்தான் நம்ம முதுகெலும்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். கால் நீட்டுங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு தடவை சக்கராசனம். கால் மடக்கி பிடிங்க. கையை வைங்க. இப்போ நல்லா இடுப்பை மேலே தூக்கணும். நல்லா பாடியை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிடணும். ஸ்ட்ரைட். ரைட். அப்படி நீங்கள் இதை தூக்க 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 உங்கள் உடம்பை தூக்கிறதுக்கே ரொம்ப லைட்டாயிரும். முதுகெலும்பும் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். அதில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ காலை மெதுவாக மடக்கி இறக்கிடணும். சரி, இப்போ ஒருத்தர் கிராஸாக படுங்க. இப்போ சக்கராசனத்திலே ஒரு சின்ன வேரியேஷன். காலை மடக்கி வச்சுக்கணும். கை பின்னாடி வைக்கணும். நல்லா முதுகு மேலே தூக்கணும்.
இப்போ காலை ரெண்டையும் சேர்த்து வச்சு முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணணும். கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சிங். இது பார்த்திங்கன்னா அப்படியே பிரிட்ஜு மாதிரி இருக்கும். நல்லா கையை ஸ்ட்ரைட் பண்ணிடணும். இந்த பொசிஷனில் நம்ம காலுக்கே பேலன்ஸே கொடுக்கல, கையில் தான் ஃபுல் பேலன்ஸ் இருக்குது. கால் சும்மா தான் கீழே வச்சுருப்போம். நம்ம பாடி வெயிட் ஃபுல்லாக கையில் தான் இருக்கும். ஸோ ஒரு பொசிஷன்லேயும் நம்ம ஒரு வேரியேஷனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு சின்ன சின்ன தசைகளை கூட நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். மெதுவாக இறக்கிடணும். இப்போ காலை மடக்கி பிடிச்சி ஒரு ரிவர்ஸ் போஸ். அப்படியே நல்லா காலை அமுக்கி பிடிக்கணும். சின் டவுன். கால் நீட்டி நல்லா சத்தமாக 2 மூச்சு. மூச்சு. இன்னொரு மூச்சு. சரி, இன்னும் ஒரே ஒரு தடவை கால் மடக்கி வைங்க. தூக்குங்க. கால் சேர்த்து வச்சு காலை ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறது. நல்லா முட்டியை ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். பாடியை கம்ப்ளீட்டாக கையில் வெயிட்டை கொடுத்துடணும். முதுகு, கால், காஃப் மசில்ஸ், அப்பர் பேக்கு, கை, பின்னாடி இருக்கக்கூடிய தசைகளை எல்லாமே இயக்கும். பூர்ண சக்கராசனம். மெதுவாக இறக்கிடலாம். சத்தமாக 2 மூச்சு. நேராக எழுந்து பத்மாசனம் போட்டு உட்காருங்க. பேசிக்காக உங்கள் முதுகை இந்த அளவுக்கு வளைக்கணும்னா கூட உங்கள் முதுகு எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குன்னாலும் நீங்கள் பார்க்கணும். உட்காந்து குனிஞ்சு பாருங்கள். எந்த நெத்தி தரையை தொடுதான்னு பாருங்கள். சிலர் ஒல்லியாக தான் இருப்பாங்க, வயிறும் இருக்காது, ஆனாலும் நெத்தி தரையை தொடாது அப்படின்னா அது முதுகெலும்பு ஸ்டிஃபாக இருக்குன்னு தான் அர்த்தம். சிலருக்கு வந்து உட்காரவே முடியாது கீழே. அவங்களெல்லாம் செவுத்தில் சாய்ச்சி தான் நாங்கள் உட்கார வைப்போம். முதுகெலும்பை நேராக வச்சே உட்கார முடியாது. செவரில் சாஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படி முதுகெலும்பை நேராக வச்சு உட்கார உங்களோட பாடி பாஸ்டரே வந்து கரெக்ட் பண்ணிடும். பாடி பாஸ்டரை கரெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வேறொரு நிகழ்ச்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வகுப்புவாதம் இல்லாத அழைப்பு. நாம் அமர்ந்திருக்கிற பூந்தோட்டத்திலே வீரன் செங்குட்டுவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். கடாரம் கொண்ட சோழன் களிப்பு கீதம் பாடியிருக்கிறான். பாண்டியன் செந்தமிழ்ச் சங்கம் முழக்கியிருக்கிறான். நான் குறிப்பிடும் பூந்தோட்டம் 3 பக்கம் முத்துக்குலுங்கிடும் கடல்களை கொண்டது. ஒரு புறத்தே உயர்ந்த மலைத்தொடர் கொண்டது. வளமான வயல்கள், வற்றாத ஜீவ நதிகள் கொண்டது. தளிரும் மலரும் மட்டுமல்ல, தங்கம் தருவது. இத்தகைய பூந்தோட்டத்தை சொந்தமாக்கிடும் பணியில் ஈடுபட வாரீர் வாரீர் என்றுதான் உங்களையெல்லாம் அழைக்கிறேன். இப்படி அழைப்பதிலே வகுப்புவாதம் கிடையாது. பூர்ச்சுவா கொள்கை தலைநீட்ட இடமில்லை. குறுகிய மனப்பான்மை நிச்சயமாக இல்லை.